இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள், அதிகாரம் 31, வெகுளாமை. குறள் எண் 304. நகையும் உவகையும் சொல்லும் சினத்தின் பகையும் உளவோ பிற. தெய்வப்புலவர் திருவள்ளுவர், துறந்தார்க்கு அருளான் உளவாகிய முகத்தின் கண் நகையையும் மனத்தின் கண் உவகையையும் கொண்டெழுகின்ற சினமே அல்லாது அதனின் பிறவாய பகைகளும் உளவோ என்கிறார். ஒருவன் சினம் கொள்கின்ற போது அவனுடைய முகமே மாறுபடுகிறது. அவன் சினம் கொள்ளும் போது முகம் மலர்ச்சி இல்லாமல் போகிறது. அதேபோல உள்ளமும் மகிழ்ச்சி இல்லாமல் போகிறது. அப்ப நாம் ஏன் சினம் கொள்ள வேண்டும், கோபப்பட வேண்டும்? சினம் என்றால் கோபப்பட வேண்டும். அதாவது வெகுளாமை என்றால் கோபப்படாமை. அது ஏற்கனவே அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது ஏற்கனவே ஒரு அழுக்காறு அவா வெகுளி, வெகுளினா கோபம், அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம் என்கிறார். ஏற்கனவே அவர் சொல்லியிருக்காருங்க. அதை மறுபடியும் தனியாகவே ஒரு அதிகாரத்தை படைத்துள்ளார். கோபம் மனிதனை என்னன்னாலும் செய்யுங்க. இன்னைக்கு செய்தித்தாள்களில் பார்க்குறோம், மறந்துட்டாங்க. மக்கள் இந்த குறள்களை படிப்பதற்கு மறந்து விட்டார்கள், அவ்வளவுதான். திருக்குறளை பற்றி என்னன்னே தெரியாது. தயவு செய்து மாணவ செல்வங்கள் தினமும் ஒரு திருக்குறள் படியுங்கள், அதன்படி தங்களுடைய வாழ்க்கையை கடைப்பிடியுங்கள். நிச்சயம் நீங்கள் நன்றாக வாழ்வீர்கள். அதில் மாற்றமே கிடையாது. இப்போ உள்ள மனிதர்களை நான் சொல்லவே விரும்பலை. காரணம் என்னன்னா, செய்தித்தாளை பார்த்தா அம்மாவை கொண்டான்னு சொல்கிறான், அக்காளை கொண்டான்னு சொல்கிறான், என்னென்னமோ நடக்குது. வெளியிலேயே சொல்ல முடியாத அளவுக்கு மோசமான சூழ்நிலைகள் இருக்கிறது. அதனால் நீங்கள் தினந்தோறும் ஒரு குறளை படித்து அதன்படி நடங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை வெற்றிகரமாக இருக்கும், ஒளிமயமாக இருக்கும், வசந்த காலமாக இருக்கும். அதனால் நிச்சயமாக நீங்கள் தினந்தோறும் ஒரு குறளை படிக்க வேண்டியது உங்களுடைய கடமை. அதாவது உதட்டில் நகையையும் உள்ளத்தில் உவகையையும் இல்லாமல் செய்யும் சினத்தை காட்டிலும் பகையானது வேறு உண்டோ? இல்லை. எவ்வளவு பெரிய அருமையா! உடலில் நகையும் உள்ளத்தில் உவகையும் இல்லாமல் செய்யும் சினத்தை நாம் ஏன் கொள்ள வேண்டும்? சினத்தை நாம் ஏன் உருவாக்க வேண்டும்? அதைத்தான் தெய்வப்புலவர் அற்புதமாக எடுத்துரைத்துள்ளார். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குறளோடு உங்களை சந்திக்கும் எழுத்தாளர் சு. பரமசிவம், மதுரை. நன்றி. நாளை மீண்டும் பார்ப்போம்.